இட்ஸ் யுவர் ஜே மாமி. இன்னைக்கு நான் ஒன்று பண்ண போகிறேன். சமைக்கலாமா? ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னாக்கா, குக்கிங்கா? நோ நோ நோ, சாப்பிட போகிறோம். பிளாக் கரண்ட் ஜூஸ். இன்னைக்கு என்னென்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வெரி வெரி ஒரு சிம்பிளான டிஷ் தான், ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டிஷ். அது என்னன்னா, யா, லுக் அட் ஹியர், எக் ட்ராப் சூப் வித் டவுஃபு, எக் டவுஃபு. இது நிறைய பேருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றா இருக்கும். எஸ்பெஷலி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனால் இந்தியன்ஸ் எல்லாம் இது தானே விருப்பமாக கேட்பீங்க. ஓகே, இது இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைச்சிருக்கோம். ஸோ இது வீட்டில் சமைச்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் சோறு பிகிலு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக் கறி சூப்பை அப்படியே பரவலாக ஊற்றிடணும். சி, இதோட இன்னொன்று சேர்த்துக்கலாம், தெல்லோடா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இனோக்கி மஷ்ரூம் ஃப்ரைட். ஓகே, இது வந்து எஸ்பெஷலி வந்து நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றீங்களா? ம், ம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இனோக்கி மஷ்ரூம், முட்டை, டோஃபு அண்ட் சூப். ம், வெரி நைஸ் guys. இந்த ஃபுட்க்கு அந்த திக்னஸ் கொடுக்குறதே கார்ன்ஃப்ளவர் தான். அது இல்லாமல் இந்த திக்னஸ் தண்ணியாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அண்ட் தென் இனோக்கி மஷ்ரூம். ம், ம். சூப்பர் திக்னஸ். யாராச்சும் ஃபீவர், உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கிச்சு, இல்லை இந்த ரெய்னி சீசனாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த டிஷ் வந்து நல்ல ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் மழை காலத்துக்கு அது அந்த மாதிரி சூப்பாக செஞ்சு சாப்பிட்டா. ஸோ கிரன்ச்சி. இனோக்கி மஷ்ரூமுக்கு க்ரன்ச்சியாக நல்லா ஃப்ரை பண்ணோன்னா யூ எட் சம் இந்த கேஎஃப்சி அண்ட் ஸ்பைசி ஃப்ளோர் அண்ட் தென் எட் சம் கார்ன்ஃப்ளோர். அந்த கார்ன்ஃப்ளோர் தான் வந்துட்டு இன்னும் வந்து கூடையாக கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கொடுக்குறது.
ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சூப்புக்கும் இன்னோக்கியோ மஷ்ரூம் ஃப்ரைட் காம்பினேஷன் அண்ட் தென் எக் ஃப்ரைட், இது 3யும் சூப்பர். இன்னைக்குள்ள சாப்பாடை உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிஷ் அண்ட் வயிறும் ஃபுல்லாச்சு. கம்முன்னு இருக்கு. நான் ஒருத்தர் இன்றைக்கி நான் சாப்பிட்ட ஃபுட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி ஒர்த் இட். சிம்பிள் டிஷ் தான், ஆனால் என்றைக்குமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இட்ஸ் யோர் ஜே மாமி. பாய்.